ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி, இட்லி, தோசை, நான், ரொட்டி, ஊத்தாப்பம், குழிப்பணியாரம், பூரி, பொங்கல், மெதுவடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சுவையான சத்தான சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க. இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்குலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனி சட்னினாலே டிஃபன் ஐட்டத்துக்கு இந்த முறையில் செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சத்தான சுவையான சட்னி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே ஒரு கனமான கடாய் வச்சுருக்கேன். இதில் 100 கிராம் அளவுக்கு காஞ்ச வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். வேர்க்கடலையே நல்லா ஒரு 3-4 நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை சட்னிக்கு இது போல் ஃப்ரெஷ்ஷாக வேர்க்கடலை வறுத்துட்டு செய்யும்போது சட்னி நல்லா சுவையாக இருக்குங்க. இப்போ வேர்க்கடலை நல்லா செவந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடு முழுமையாக ஆறினதுக்கப்புறம் தோலை நீக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ சட்னிக்கு நம்ம மிளகாய் வதக்கி எடுத்துக்கலாம். தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 5 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இதை வதக்கி எடுத்துக்கலாம். மிளகாய் வதங்கினதும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ மீத இருக்க எண்ணெயில் சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் கம்மியாக சீரகம், 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் கம்மியாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை வாசனைக்கு இப்போ தாளிப்பு கழுவியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச வேர்க்கடலை தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். மிளகாவும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, தேவைக்கேற்ப 1/4 டீஸ்பூன் கல் உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குங்க. இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்து தாளிப்பு கலையை வச்சுருக்க பாத்திரத்தில் மாற்றிருக்கேன். இந்த வேர்க்கடலை சட்னி பார்த்திங்கன்னா இங்கே கெட்டியாகவும் சாப்பிட்லாம், தண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க. இப்போ இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் வேர்க்கடலை சட்னியோட. இந்த சத்தான சுவையான வேர்க்கடலை சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக வேர்க்கடலை வறுத்துட்டு சட்னி செஞ்சுருக்கோம். இந்த சட்னிக்கு எத்தனை இட்லி வச்சாலும் பத்தாதுங்க, சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த வேர்க்கடலை சட்னியை இதே முறையில் இதே அளவோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.